அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது தம்ப்நெயில்ல பார்த்துருக்கீங்க. என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறது தான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு அப்படிங்கிற படத்தையும் துணிவு அப்படிங்கிற படம் தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அப்போ இது ஏன் ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் இருவரும் சம பலம் வாய்ந்தவர்கள். அப்போ சம பலம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த தராசை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போது ஆப்ஷன் கேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா சம பலம் யாரிடம் இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டும். இந்த சம பலம் அப்போது இந்த ரெண்டு நடிகர்களோட இம்பேக்ட் நம்மளுக்கு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா, இது டாப்பிக்காக இல்லாமல் போயிருந்தால் என்ன இருக்குன்னா, ஒருத்தரோடைய ரிலீஸ் இன்னொருத்தர் வேறு போட்டியாளராக இருந்திருந்தால் அதற்கு தாக்கமே இருக்காது. இது இவரோட பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப குறைவான பிஸ்னஸ் இருக்கிறவங்க அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பெரிய நடிகரோட படம் வரும்போது சிறிய நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியவே மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. சிலர் நான் ரிஸ்க் எடுப்பேன், நான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டும் கூட அவங்க துணிவாக ஒரு இது எடுக்கலாம். ஆனால் அதில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பெரிய நடிகரோட படம் வரும்போது சிறிய நடிகர்கள் அவங்க ஒதுங்கி நின்றுட்டு அந்த கால சூழ்நிலையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் கம்மியாக இருக்கிற சிறிய நடிகர்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை டாபிக் வேறு மாதிரி போகுதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா உங்களுக்கு எளிமையாக புரியுறக்கோசரம் தான் நம்ம சொல்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தராசு பார்த்திங்கன்னா நடுநிலை அப்படிங்கிறது தான் இந்த தராசோட இதே. அப்போ இந்த இடத்துல எப்போ நடுநிலையாக இருக்குன்னா, ஒரு போட்டியாளர் ஐடிஎம் ஆப்ஷனாகவும் ஒரு போட்டியாளர் ஓடிஎம் ஆப்ஷன், அதாவது ஐடிஎம் கால் எடுத்தால் ஓடிஎம் புட் ஆப்ஷனை எடுத்தால் இது உங்களுக்கு சம போட்டியாளர்னா கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய இம்பேக்ட். அப்போ சம போட்டியாளர் யார்? ஏடிஎம். அந்த ஏடிஎம்னா மார்க்கெட் எங்கே இருக்குதோ அதனுடைய கால் புட்டு தான் சம போட்டியாளர் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு ஓடிஎம் காலை எடுத்துகிட்டு ஒரு ஓடிஎம் புட் எடுத்தாலும் சம போட்டியாளர் கிடையாது. அதே ஐடிஎம் டு ஐடிஎம், இங்கே என்ன ஐடிஎம் எடுக்கிறோமோ அதே ஐடிஎம்மாகவும் இங்கே என்ன ஓடிஎம் எடுக்கிறோமோ போட்டியாளர் ஓடிஎம்மாகவும் தேர்ந்தெடுக்கிறது தான் சமமான இம்பேக்டட். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கிற இடம் அதுதான் தராசோட நடுநிலை புள்ளி அப்படின்னு நினச்சிக்கோங்க. 17,859. அப்போ மார்க்கெட்டோட 17,850 காலும் புட்டும் தான் சம போட்டியாளர். அப்போ இவங்களோட விலை என்னென்னா ப்ரைஸ் சமமாக இருக்கணும். ஆனால் ப்ரைஸ் சமமாக இருக்காது. அதற்கு காரணத்தையும் நான் இப்போ பதிவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டு பார்த்தீங்கன்னா இது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இது இருவரும் எங்கே சந்திப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டா உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா 1 கிலோமீட்டர்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கிலோமீட்டர். அப்போது இது 2 பேருமே சமமாக எங்கே சந்திப்பாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சராசரி போட்டு அது சொல்லிடுவாங்க. ஆனால் இது 1 கிலோமீட்டரில் சந்திக்கணும்னா 2 பேர்த்தோட ஸ்பீடு என்னவா இருக்கணும்னா சமமாக இருக்கணும். அப்போது இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. இந்த ஸ்பீடு சமமாக இல்லைன்னா அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் இம்பேக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க எங்கே நீங்கள் சராசரின்னு சொன்னீங்களோ அதற்கு அப்புறம் தான் அதாவது சந்திப்பாங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற குறைந்த தூரமும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அதிக தூரமும் நடந்திருப்பாங்க. இது அதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடந்திருந்தா நீங்கள் மிட் பாயிண்ட் என்ன யோசிச்சிங்களோ அதற்கு அந்த பக்கம் சந்திச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்க அதிகமாகவும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்க கம்மியாகவும் நடந்திருப்பாங்க. இதுதான் லாஜிக். இதை ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்துட்டாலே நம்மளுக்கு இம்பேக்டட் புரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா மார்க்கெட் 18,850 அப்படிங்கிறது அர்த்தமணி சம போட்டியாளர்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல சம போட்டியாளர்னா 17,850 காலும் 17,850 புட்டும் சமமாக இருந்திருக்கணும்.
அப்போ இங்கே சமமாக இல்லைன்னா இவங்க கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது கால் சைடு, அதாவது கால் சைடு வந்து ஸ்பீடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இதோட தோரணை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா புட் ஆப்ஷன்ஸோட டெல்டா வேல்யூ அதிகரிக்கும், குறைந்து இருக்கும். அப்போ மார்க்கெட்டை இறங்கினாலும் புட் ஆப்ஷனோட ஏற்றம் குறைவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்த டாப்பிக்காக போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிதலுக்கோசரம் இது சொன்னேன். அப்போ இங்கே சம போட்டியாளர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 17,850 காலும் 17,850 புட்டும் சம போட்டியாளர். இதுதான் இது வந்து வாரிசு அல்லது இது துணிவு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதுதான் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே டைம் வேல்யூ தான் இருக்கும். அப்போது இதுதான் எதிர்பார்ப்பு. அப்போது இந்த இடத்துல நினச்சி பாருங்கள், நீங்கள் 17,700 காலும் 17,700 புட்டும் போட்டியாளராக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஐடிஎம் கால், இது ஓடிஎம் புட் ஆப்ஷன். நம்ம குறிப்பிட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடிஎம் கால், ஓடிஎம் புட் ஆப்ஷன் சம போட்டியாளர் கிடையாது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய போட்டியாளர் தவறு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா ஐடிஎம் காலுக்கும் ஓடிஎம் புட்டுக்கும் நீங்கள் வந்து போட்டியாளர் தேர்ந்தெடுத்து என்ன பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து 17,700 புட்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதனுடைய சம போட்டியாளர் யார் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஓடிஎம் புட் ஆப்ஷனை எடுக்கிறீங்கன்னா ஓடிஎம் காலை தான் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து 17,850 இருக்கிறாங்க அப்படின்னா 17,700 அப்படின்னா இதனுடைய சம போட்டியாளர் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த பக்கம் 150 பாயிண்ட்ஸ்னால் இது. அப்போ இதுதான் சம போட்டியாளர். இது ஓடிஎம் கால், ஓடிஎம் புட் ஆப்ஷன். இப்படித்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ இதே இடத்துல நீங்கள் வந்துட்டு 17,700 காலுக்கு 17,700 புட்டு சம போட்டியாளர் இல்லைன்னா அப்போ இது சம போட்டியாளர் யாருன்னா 18,000 கால், 18,000 புட்டு. அப்போ இவங்களோட நடுநிலை எங்கன்னா 17,850 இவங்க ரெண்டு பேருமே ஆவாங்க. அப்போது இது எப்படி ஏடிஎம்மில் இவங்க ரெண்டு பேரும் சமமாக இருப்பாங்களோ அப்போ இது ரெண்டுமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்போ ஏடிஎம்மாக மாறும்னா 17,700 புட்டுக்கு ஏடிஎம் யார் அப்படின்னா 18,000 கால். இதுதான் ஏடிஎம். இப்போ நம்ம ஏடிஎம்மை வந்து சமமாக எடுக்கிற 17,850 கால் 850 புட்டு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட இம்பேக்டடாக நீங்கள் எதை ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய சம போட்டியாளராக எடுக்கிறதுக்கு 17,700 புட்டு. இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 17,800 புட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சம போட்டியாளர் 17,900 அப்படி எடுக்கணும். அதுதான் ஏடிஎம். 17,800 புட் ஆப்ஷனுக்கு 17,900 கால் தான் ஏடிஎம். இவங்க ரெண்டு பேரும் சமமாக சந்திப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போது இம்பேக்டட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏடிஎம்னா 17,850 எடுத்தாச்சு. அப்போ 17,850 கால் புட்டு தான் நம்மளுக்கு ஏடிஎம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு போட்டியாளராக 17,700 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் 17,700 புட்டை வந்து உங்களோட எதிரியாக நினச்சிங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அதே மாதிரி உங்களுக்கு 18,000 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா 18,000 புட் ஆப்ஷன் சமம் அப்படிங்கிறது தப்பு. இப்போது 17,700 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 18,000 புட் ஆப்ஷன் தான், ரெண்டுமே ஐடிஎம். அதுதான் சமமான, அதுதான் ஏடிஎம். நீங்கள் தேர்ந்தெடுத்த 17,700 காலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சமமான வாய்ந்த போட்டியாளர் யாருன்னா 18,000 புட்டு. அதே மாதிரி 18,000 காலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுதான் ஏடிஎம்மாக நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா 17,700 புட் ஆப்ஷன் இதுதான். ஏன்னா சம டிஸ்டன்ஸ் மார்க்கெட் இருக்கிறது 17,850. அப்போது 17,850 850 காலும் புட்டும் தான் சமமாக இருக்கும்.
அப்போ 17,700 கால் எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 150 பாயிண்ட் வந்து ஐடிஎம், அதே ஐடிஎம் 150 பாயிண்ட் தான் உங்களுக்கு 18,000 புட் ஆப்ஷன். 18,000 காலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா 17,850லேருந்து 150 பாயிண்ட் வந்துட்டு ஓடிஎம். அப்போ 17,850லேருந்து ஓடிஎம் 150 பாயிண்ட்னா 17,700 புட் ஆப்ஷன். இவ்வாறு தான் உங்களுடைய சம போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த போட்டியாளரை வெற்றி பெற வேண்டும். அந்த போட்டியாளரை வெற்றி பெறணும் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அதில் டைம் வேல்யூ பிரச்சனை இருக்கிறதுனால டைம் வேல்யூவோட தாக்கம் அதுதான் ஸ்பீடு. அந்த ஸ்பீடை உணர்ந்து யார்கிட்ட ஸ்பீடு இருக்குது, அவங்க ஸ்பீடு குறைச்ச என்ன அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பில்ட் பண்ணணும். அதனால் இதை புரிந்து உங்களுடைய போட்டியாளர்களை தேர்ந்தெடுங்கள். போட்டியாளர், ஏன்னா உங்களுடைய ஆப்பனண்ட்டு தான் முக்கியம். போட்டியாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எப்படி வர்த்தகம், நீங்கள் பையராக செயல்படுகிறீர்களோ அல்லது செல்லராக செயல்படுகிறீர்களோ உங்களுடைய எதிரி யார் என்று தெரிய வேண்டும். உங்களுடைய எதிரியை நீங்கள் அறிந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்கள் எதிரியை நீங்கள் அவரை டாமினேட் பண்ணுறீங்களா இல்லை அவரை டாமினேட் பண்ண முடியலையா, உங்களால் அவரை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அவர் உங்களுக்கு எப்படி எதிராக செயல்படுவார், இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்ட் பண்ணணும். அதனால் போட்டியாளர் உங்களுடைய எதிரியை தேர்ந்தெடுக்கும் வலிமையை நீங்கள் துணிவுடன் பார்க்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய இம்பேக்ட் உங்களுக்கு, அதனால தான் வாரிசு துணிவு அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம். இதனை புரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் வர்த்தகம் ரொம்ப எளிமை. உங்களுக்கு சும்மா வரைபடம் மூலமாக நீங்கள் பார்ப்பதை தவிர்த்து உங்களுடைய போட்டியாளர்கள் இதன் அடிப்படையில் பாருங்கள். உங்கள் வரைபடம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.